இப்போது தமிழ் தாய் வாழ்த்துக்கு அனைவரும் நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கீழொழுகும் நீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் நெற்கணமும் அது சிறந்த திராவிடனர் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வடநாடு கல்வி அறக்கட்டளையினுடைய 3வது ஆண்டு நிறைவு விழாவிற்கும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கும் தாயகத்திலிருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் பெரியாதாசன் அவர்களையும் குழந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவரும் தொழிலதிபருமான மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களையும் இங்கே இருக்கையில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக உபசரிப்பு என்கின்ற நம்முடைய பண்பாட்டினுடைய உரையினை எடுத்துரைப்பதற்காக வரவேற்புரையாற்றுவதற்காக திரு அன்பழகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பரசன் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வளநாடான் அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவுமாக இன்று இங்கு நடைபெறும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தாயகத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் மனோதத்துவ ஆசான் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் திரு பெரியாதாசன் அவர்களை, குழந்தை அன்பு மருத்துவமனையின் நிறுவனரும் குழந்தை தமிழ்ச்சங்க தலைவரும் குழந்தை திமுக ஒன்றிய செயலாளருமாகிய திரு க அன்பழகன் அவர்களை மற்றும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வருக வருக என பழநடம் அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கின்றோம். மேலும் திரு சகோதரர் வளநாடன் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த அறக்கட்டளை சிறப்பாக குவைத்தில் இருந்து கொண்டு
இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இது போன்ற நிகழ்வுகளுக்கு வருகை வருவதிலும் ஆதரவுகள் நல்குவதிலும் முக்கியமாக ஒன்றாக கருதுவோம். அந்த வகையில் இங்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என சிறந்தார்த்தி ஒரு முறை வரவேற்கிறேன் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த வளநாடன் கல்வி அறக்கட்டளையானது 4 ஆண்டுகளுக்கு முன்பாக காரைக்குடியிலே தொடங்கப்பட்ட பொழுது அந்த அறக்கட்டளையினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் கூடவே இருந்து அந்த விழாவிற்கு எனக்கு உந்துதலையும் உற்சாகத்தையும் அளித்து நல்ல அறிவுரைகளையும் வழங்கி எனக்கு மூத்த சகோதரராக இருந்து செயல்பட்ட அண்ணன் துரை கருணாநிதி அவர்கள் இன்று இந்த நிகழ்வில் இல்லாட்டாலும் கூட அவருடைய சகோதரர் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்கள், பூபதி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பெரியாதாசன் அவர்களுக்கு முத்துராமலிங்கம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு அன்புடன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக மரியாதைக்குரிய ஐயா அன்பழகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அண்ணன் மூத்த சகோதரர் தீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இது சற்று வித்தியாசமான நிகழ்வு. இங்கே 2 மிகச்சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த ஒரு ஆளுமை என்று தமிழகத்திலே பிடிக்கப்படக்கூடிய எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பெரியாதாசன் வந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நிகழ்விலே சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் வயது வரை அவருக்கு சரியாக பேசவே வராதாம். சரியாக திக்கி தான் பேசுவார்களாம். அப்படிப்பட்ட பெரியாதாசன் அவர்கள் தமிழகத்திலேயே அதிகமாக பேசி சம்பாதித்த நான் ஒரே பேச்சாளர் நானாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் பொது மேடையிலே சொல்கிறார்கள். ஆகவே இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நல்ல நகைச்சுவையான, அதே சமயத்திலே சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய நல்ல பேச்சாற்றலை தரக்கூடிய ஐயா பெரியாதாசன் அவர்கள் வந்திருக்கும் பொழுது நான் இங்கே மேடையிலே இங்கே இருக்கக்கூடிய யாரையும் அழைத்து பேசுவதற்கோ மற்ற கருத்துக்களை சொல்வதற்கோ நான் அழைக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல படையாளர், அபூர்வமாக இந்த விழாவிற்கு இங்கே கலந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அண்ணன் அன்பு அவர்கள். தமிழகத்திலிருந்து என்னுடைய இணைய நண்பர் லியாகத் அலிகான் அவர்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து நீங்கள் நடத்தக்கூடிய அந்த விழாவிற்கு
அண்ணன் அன்பு அவர்கள் அவசியம் வந்து கலந்து கொள்வார்கள் அப்படி என்று சொன்னார்கள். 2-3 நாட்களுக்குள்ளே ஏற்பாடு செய்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே உயரம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கக்கூடிய இடம், அசௌகரியம் உள்ள இடம் இருந்தாலும் கூட உங்கள் மனது உயரமான மனதிலே இது போன்ற அசௌகரியங்களை எல்லாம் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள். ஒரு சிக்கலான இடத்திலே கூட்டிக் கொண்டு இருந்தாலும் கூட இந்த சிக்கலை எல்லாம் தீர்ப்பதற்கு, நல்ல நகைச்சுவையான பேசுவதற்கு, நம்மிடத்திலே நல்ல பல கருத்துக்களை சொல்வதற்கு முதலிலே மிகச்சிறந்த பேச்சாளர் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய மேடைகள் சொல்கின்றன, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவே முதலிலே அண்ணன் அன்பழகன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். ஒன்றியத்தின் சேர்மன் அவர்களான அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது அன்பான கொண்டாடை பத்திரம். பேரன்பு கொண்ட வளராடான் கல்வி அறக்கட்டளை மூலமாக நடைபெறுகிற 4ஆம் ஆண்டு சங்க துவக்க விழா நிகழ்ச்சியினுடைய அனைவரும் இங்கே வரவேற்கப்பட்டிருக்கிற சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, தமிழகம் மட்டுமல்லாமல் கடல் கலந்து வாழும் தமிழருடைய மனதிலே ஒரு நிலையான இடத்தை வைத்து சில பேர் ஊரை தன்னுடைய பெயருக்கு முன்னால் இணைத்திருப்பார்கள். தன்னுடைய பெயரையே தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக கொடுத்து பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியாருடைய கொள்கைகளையும் இன்றைக்கும் நலிந்து கிடக்கிற சமூகத்தில் தான் ஆற்றுகின்ற முறையின் மூலமாக உணர்த்தி பல்வேறுடைய மூட பழக்க வழக்கங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருந்தகையாளர் அண்ணன் பெரியார்தாசன் அவர்களே, வருகின்ற பல்வேறு சங்க அமைப்பை சார்ந்த தலைவர் மற்றும் செயலர் மற்றும் உறுப்பினர்களே, கலைஞர் விருதை பற்றிய மாமேதை அன்பு சகோதரர் பெரியவர் தீனவர்களே, என்னோடு வருகை புரிந்திருக்கிற தம்பி சிராஜன் அவர்களே, தம்பி ஷாஜகான் அவர்களே, வருகிற பெரியவர்களே, நண்பர்களே, தமிழ் பற்றால் ஒன்று சேர்ந்திருக்கிற என்னுடைய அருமை தமிழ் நெஞ்சங்களை இந்த அறக்கட்டளை பொறுத்தவரையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகிற ஒரு அறக்கட்டளை. அறக்கட்டளை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு சங்கமாக இது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் யாரும் மறுக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு என்னிடம் தொலைபேசியிலே சொல்கின்ற பொழுது அண்ணன் பெரியார்தாசன் அவர்கள் வருகிறார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவருடைய உரையை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும், ஏனால் அவருடைய ரசிகர்களில் நானும் ஒருவன் என்பது என் மனதில் தோன்றிய கருத்து. தமிழகத்திலே பல்வேறு சூழ்நிலையில் நான் கூட குழந்தையில் வாணிவிலாச சபா என்னுடைய நிறுவனத்தில் தான் வைத்திருக்கிறேன். சில தடவை அவரை தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியில் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக அண்ணன் பெரியார்தாசன் அவர்கள் அந்த நேரத்தில் தேதி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையினால் அவரை அழைத்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் அன்றைக்கு நான் முடியவில்லை. இன்றைக்கு பாருங்கள், எங்கேயோ பிறந்த நாங்கள் பல முறைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட
அந்த சந்திப்பில் கூட உங்கள் முன்னால் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கடல்வாழும் தமிழர்களை நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் வரியாருக்கு உதவுதல் என்பது மிக பொருத்தமான ஒரு செயல். இந்த அறக்கட்டளை மூலமாக பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு செயல்பாடுகள் நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழக மக்கள் உயர்வு பெற வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும், உழைத்தால் உயரலாம், உயர்ந்ததற்கு பிறகு உதவலாம் என்ற நல்ல கருத்துக்கள். ஆனால் உழைத்து உழைத்து ஓடாகி போன தமிழர்கள் கூட்டம், ஆனால் கல்வியில் பின்தங்கிய கூட்டம், நாம் கற்கக்கூடாது என்கிற ஒரு சில முன்னோடிகள் செய்த திட்டம். ஆனால் அதெல்லாம் உடைத்தெறியப்பட்டதுக்கு பிறகு பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் தமிழகத்தில் தோன்றியதற்கு பிறகு நாமெல்லாம் கல்வி கற்க ஆரம்பித்தோம் என்பதை இன்றைக்கு கற்றவர்கள் யாரும் மறந்துவிட மாட்டார்கள். நான் அரசியல் பேசுவதாக கருதக்கூட அரசியல் பேசவில்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் விழிப்புணர்வு நம்மை ஏற்படுத்தி கொடுத்த முன்னோர்கள். நான் இன்னைக்கு இந்தியா பற்றி பேச வேண்டாம், காந்தி இல்லாமல் பேச முடியாது. இந்தியாவுடைய பிரதமரை பற்றி நேரு இல்லாமல் பேச முடியாது. தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டும் என்றால் மூதறிஞர் ராஜாயும் தந்தை பெரியாரையும் இல்லாமல் பேசவே முடியாது என்பதுதான் உண்மை. காரணம், ரெண்டு பேரும் வெறும் பெரிய நண்பர்கள். ஒருவருக்கு 95, ஒருவருக்கு 96. வரையிலும் நண்பர்களாக இருந்தவர்கள். ஆனால் இருவரும் கொள்கை வேறுபாடு கொண்டவர்கள். உணவிலும் சரி, உடையிலும் சரி, கொள்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் வேறுபாடாக இருந்தவர்கள். ஆனால் இவ்வளவு வேறுபாடுக்கு இடையும் நண்பரால் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் பெரியார் அவர்களும், மூதறிஞர் ராஜா அவர்களும், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே அறிமுகமாக இருக்கிறது சொன்னார். அதற்கு தந்தை பெரியார் தான் காரணம் என்பதையும் மறந்துவிட முடியாது. அவர் அன்றைக்கு நம்மை போன்றவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அப்படி என்றால் நாம் ஜாதி மதங்களை உடைக்க வேண்டும் என்று அம்பேத்கர் கனவு கண்டுகிற பொழுது, அதற்கு உழைத்த பொழுது தந்தை பெரியார் அவர்களும் கலந்து பேசி, நீங்க புத்த மதத்துக்கு செல்லுங்கள், நான் உச்சியில் இருக்கிற தமிழர்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லோடு பேசி 3 லட்சம் தமிழர்கள் கூடிய கூட்டத்தில் 30,000 பேரோடு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு புத்த மதத்தில் சேர்ந்து கொண்டு நம்முடைய கொள்கைக்கு உடன்பாடாக இருந்தவர். அதற்கு பிறகு அவரை நம்முடைய தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி, அம்பேத்கர் என்றால் யார், அவர் படித்த பொழுது எப்படி இருந்தார், படித்ததுக்கு பிறகு அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட அவமானங்கள், வாழ்வில் ஒருவர் உயர வேண்டும். அவர் உயர்கின்ற பொழுது பல படிக்கட்டுகளை தாண்டி வருகிறார். அந்த பல படிக்கட்டுகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவமானங்கள் எவ்வளவு சேர்ந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு விழுந்த பொன்னாடைகள், விழுந்த பரிசு பொருள்கள், பாராட்டுகள், பத்திரங்கள், இதையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது என்றைக்கு வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் பட்ட அவமானங்கள், நாம் பட்ட அசிங்கங்கள், பலரால் நாம் ஏசப்பட்ட செய்திகள், இதை நாம் மனதில் வைத்திருந்துதான் நாம் முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு படிக்கட்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வழிவகையில் வந்து போதுதான் இங்கே பேராசிரியர் இருக்கிற நம்முடைய அண்ணன் பெரியார் தாசன் அவர்கள். நான் உயர்ந்த பேச்சாளர் அல்ல, சிறந்த பேச்சாளரும் அல்ல. ஆனால் ஒளிபெருக்கி கொடுத்தால் ஏதாவது பேசுவேன். இதை தவிர எனக்கு ஒரு பெரிய அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான பேசுவதற்கான ஒரு பேச்சாளர் நான் இல்லை. தயவுசெய்து இங்கே வழிபடுந்தவர் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய மலை. இந்த உயரத்திற்கும் இந்த கடலுக்கும் அந்த மேட்டூர்ல எப்படி தண்ணி வருதோ, எப்படி வந்து மேல உருவாகி இருக்கிற தண்ணி எப்படி அணைக்கட்டு இல்லாமல் வருகின்ற பொழுது வாய்மொழி வருகிறதோ, அதுபோல் வரக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர். வாழ்வில் நான் உயர வேண்டும் என்று சொன்னேன். அதிலே பல தடைகள் இருக்கும். மாசேத்தும் அவர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிற ஒரு செய்தி, உனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணுமா, நண்பன் மட்டும் இருந்தால் போறாது, எதிரியை உருவாக்கிக்கோ. எதிரியை உருவாக்கிக்கோ. எதிரியை உருவாக்கினாதான்
உன்னை சுட்டி காட்டுறது தயாரா இருப்பான். உன்னை சுட்டி காட்டினாதான் நீ யாருன்னு தெரியும், அப்பதான் வாழ்க்கையில உயர முடியும் என்பதை மாசே துங்க அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அருமையாக ஓடுகிற ஒரு நதி, அந்த நதியிலே அமைதியாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டு நடுவிலே ஒரு பெரிய பாறாங்கல், அந்த பாறாங்கல்லில் தண்ணீர் மோதுகிறது. அந்த தண்ணீர் மோதுகின்ற பொழுது அது ஒன்றும் ஓய்ந்து விடவில்லை. அது தாவி குதித்து சத்தத்தோடு அந்தாண்ட போய் ஒரு 10 அடி 15 அடி போய் அந்த தண்ணீர் விழுகிறது. விழுந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுகின்ற பொழுது தடைகள் ஏற்பட்டால் தூக்கி எறிந்து நாம் முன்னேற வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் மாஸ்டர் துங்க அவர்கள் செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற இந்த அறக்கட்டளையுடைய செய்தி, வரியாருக்கு உதவிடும், அதிலே குறிப்பாக கல்வி. தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி, அந்த பெரும் முயற்சி இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறோம். பெரியார் இதுவரையும் தோற்கவில்லை, பெரியார் இதுவரையும் சாகவில்லை, பெரியார் புதைக்கப்படவில்லை, பெரியார் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பது உண்மை. அவர் விதைக்கப்பட்ட காரணத்தினால்தான் நாம் எல்லோரும் இங்கே இந்த அரங்கத்திலே இணைந்திருக்கிறோம். இது அரசியல் இல்லை, தயவுசெய்து நீங்கள் அரசியலாக கருதிடக்கூடாது. நான் அரசியலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவங்கள பல்வேறு பேர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும், பல்வேறு கொள்கை வடிவங்கள் இருக்கும். ஆனால் நான் அஸ்திவாரத்தை மட்டும்தான் பேசுகிறேன். இந்த அஸ்திவாரத்திலிருந்து பிரிவு ஏற்பட்டதுதான் பல்வேறு கொள்கைகள், பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள். ஆகையால் நான் உள்ளே நுழையவில்லை. நமக்கு பசி என்று ஒன்று இல்லை விட்டால் உழைப்பு என்ற அவசியம் தேவையில்லை. பசி இருக்கிற காரணத்தினால உழைக்கிறோம். அந்த உழைக்கின்ற பொழுது ஏற்படுகிற நிம்மதி, நிறைவு, இதுதான் இன்றைக்கு நாம் கடவுளிடம் வந்திருக்கிறோம். எதிரே வந்திருக்கிற உங்க முகத்தையெல்லாம் பார்க்கிறேன், தியாகம் உள்ள படைத்தவர்கள் முகமாக தெரிகிறது. ஒரு 2 பானையை தோளிலே சுமந்து தண்ணீர் தூக்குகிற ஒரு முதலாளி, அந்த முதலாளி தண்ணீர் தூக்கி கொண்டு போய் ஊற்றுகிறார். 2 பானைகளுக்குள் ஒரு பானைகள் யார் பெரியவர் என்ற ஒரு செயல்பாடு. அதில் ஒரு பானை ஓட்டை, ஒரு பானை நல்ல பானை. 2 பானையும் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு ஏற்றிக்கொண்டு ஊற்றுகிற ஒரு முதலாளி. அந்த நல்ல பானை கேட்கிறது, எங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த முதலாளி சொல்லுகிறார், இந்த பானை நினைக்கிறது நல்ல பானை, நம்ம தான் தண்ணியெல்லாம் சிந்தாம போறோம், நம்மளதான் சொல்லுவாரு என்று நினைத்துக் கொண்டிருக்குது. அப்பொழுது இந்த முதலாளி சொல்லுகிறார், 2 பானைகளும் சமமான பானைகள் தான், ஆனா 2 பானைகளும் தண்ணீர் எடுத்து செல்கிறேன். ஆனால் ஒரு பானையில் நெடுலுக்க ஒழுகிக் கொண்டே வருகிறது, அது கொஞ்சம் ஓட்டப்பானை, தண்ணீர் சிந்துகிறது, எனக்கு தெரியும். ஆனால் மறுநாள் நான் காலையில் எழுந்தவுடன் செடிகளிலே பூக்கின்ற மலர்களை எடுத்து நான் விரும்புகிற ஆண்டவனுக்கு நான் பூஜை செய்கிறேன் அல்லவா, அது நீ கொடுத்த உதவி. ஒரு சொட்டாக இருந்த காரணத்தினால் அந்த ஒவ்வொரு செடியாக முளைத்து இன்றைக்கு மலரை கொடுத்திருக்கிறது. நீர்தான் உயர்ந்தவர் என்பதை அவர் சொன்னார். அதுபோல அமர்ந்திருக்கிற தியாகம் உள்ள தமிழர்கள், உங்கள் உழைப்பில், நீங்கள் ஈட்டுகின்ற வருமானத்தில், நீங்கள் ஈட்டுகின்ற அந்த தொகையில் உங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு நலமாக இருக்கிறது சொன்னால், ஓட்டப்பானைகளாக இருக்கிற நீங்கள் தான் அவருக்கு உதவ வேண்டும். நீங்கள் தண்ணியை சுத்தமாக வைத்துக் கொண்டு வரத்தை வைத்தீர்களானால் உங்களை நம்பி இருக்கிற தாய் தந்தையர்கள், உங்களை நம்பி இருக்கிற துறவியார்கள், உங்களை நம்பி இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்களை நம்பி இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் ஒரு உண்மை. ஆனால் அந்த அளவிற்கு இன்றைக்கு உழைக்கக்கூடிய நீங்கள், உயர்வை பெற்றுள்ள நீங்கள், உழைத்தால் உயரலாம், உயர்ந்தால் ஊதியம் நிறைய வரும், அதை மட்டும் உதவலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அறக்கட்டளையுடைய விளக்கம். அறிவு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, அதை பயன்படுத்துகிறவன் அறிவாளி ஆகிறான், சில சமயங்கள் பயன்படுத்தாதவன் முட்டாளாகிறான். ஆனால் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா விடிய காலையில் எழுந்து பால்கனி வழியாக இயற்கையுடைய அந்த சூழலை பார்க்கிறார்.
அப்பொழுது எய்தாமலே கொள்ளுப்பற்றை ஆயுதம் செய்கின்ற ஒரு பற்றை, அதிலே ஒரு பையன் எழுந்து அவனும் விடிய காலையில் எழுந்து கண்ணை கசக்கி கொண்டு வரும் பொழுது ராஜாவை பார்க்கிறான். ராஜாவை பார்க்கின்ற பொழுது உடனே வணக்கம் சொல்கிறார். ராஜா வணக்கம் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுகிறார். ஏன்னா ராஜா அவர்கள் இப்படி கையை முடுக்கி அவர்கள் தன்னுடைய சோர்வை போக்கின்ற பொழுது அருகாமல் இருக்கிற ஜன்னலில் இருக்கிற ஏதோ ஒரு ஆணியோ கம்பியை பட்டு அவருக்கு ரத்தம் வந்துவிடுது. உடனே ராஜா என்ன செய்தார், இவர் மூஞ்சியில் முடித்ததுனால தான் நமக்கு ரத்தம் வந்து விட்டது, ராஜாவாக இருக்கிற எனக்கே ரத்தம் வந்து இருந்ததுனால் இவர் மூஞ்சியில் இந்த பொதுமக்களும் குளிக்கக்கூடாது, முளைத்தால் அவர்கள் என்ன ஆகுமோ என்று சொல்லி தன்னுடைய காவலாளியை கூப்பிட்டு அவனை கொலை செய்து விட சொல்கிறார். உடனே காவலாளியும் சென்று அவனை அழைத்து செல்கிறார்கள். அந்த சிறிய பையன் கதறுகிறான், அழுகிறான். எங்களை விடுங்கள், நான் என்ன செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று கதறுகிறான். எங்களுக்கு தெரியாதுப்பா, ராஜா அவனை கொல்ல சொல்லிட்டாரு, அவனை கொல்ல போறோம். அப்படி ஏதோ போனதுக்கு கூட சொல்கிறான், ஒரு நிமிடம் என்னை ராஜாவை பார்க்க சொல்லுங்கள், பார்த்ததுக்கு பிறகு என்னை கொல்லுங்கள் என்று சொல்கிறான். நேராக ராஜாவிடம் அழைத்து செல்கிறார்கள். ராஜா கொள்ளுமட்டத்தில் வீட்டிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், பொதுமக்கள் அன்றைக்கு எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பையனை அழைத்து செல்கிறார் காவலாளி. ராஜா கோபமாக ஏன் இங்கே அழைத்து வந்தீர்கள், அவள் தான் கொலை செய்ய சொன்னேன் என்று சொல்கிறார். உடனே காவலாளி சொல்கிறான், ஐயா உங்களை பார்த்து விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறான். என்ன என்று கேட்கிறார் ராஜா. என்ன குற்றம் செய்தேன் ராஜா அவர்களே, மன்னர்களுக்கு தூக்குதல் எப்படி போதும் சரி, எதாவது ஏற்றுக்கொள்ள தயார், நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது, நான் முதலாக உன் முகத்திலே முடித்தேன், உன் முகத்திலே முடித்த காரணத்தினால் என்னுடைய கைகளில் ரத்தம் வந்தது, ஆக உன் முகத்தில் வேறு யாரும் முடிக்கக்கூடாது, அதற்காக உன்னை கொலை செய்ய சொன்னார். இதை கேட்ட உடனே என்ன பண்ணா, அந்த பையன் கலகலன்னு சிரிக்க ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன், எதற்காக சிரிக்கிறாய் என்று ராஜா கேட்கிறார். அப்பொழுது பையன் சொல்கிறான், முதலாக என் முகத்தில் பிடித்த உங்களுக்கு சிறிய காயம், சிறு ரத்தம், ஆனால் முதலாக நான் உங்கள் முகத்திலே முடித்தேன், என் உயிரே போக போகிறது, நான் என்ன செய்வேன். அப்பொழுதுதான் ராஜா உடனே யோசிக்கிறார், ஆகா இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறான் என்று தன் ராஜா தான் செய்த தவறை, இது ஒரு மூடப்பழக்க வழக்கம் இல்லையா, நேரா பார்க்கிற பொழுது வந்ததுன்னா அந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கத்தினால் கொள்வது சரியில்லை என்று ராஜாவை உணர்ந்து அவனை பின்னால் தன்னுடைய அரசாங்க பள்ளியிலே படிக்க வைத்து அவனை மேலும் உயர்த்தி தன்னுடைய அரசவையிலேயே அவரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இதுதான் அறிவு உள்ளவர்கள் பயன்படுத்தினால் அறிவாளியாகிறார்கள். அவன் கூர்மையான அறிவுறுந்த காலத்தினால் அவன் கொலையிலும் தப்பி இருக்கிறான். இதுதான் உண்மை. அப்படி பெரியாருடைய சிந்தனைகளை, சிதறடிகளை, இன்றைக்கு இந்த மூட பழக்க வழக்கங்களை, இன்றைக்கும் இருக்கிற சூழ்நிலையை அண்ணன் பெரியார்தாசன் போன்றவர்கள் கிராமங்களாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, இல்லது தொலைக்காட்சி எடுத்து கொண்டாலும் சரி, அல்லது நாளிதழ் எடுத்தாலும் சரி, அல்லது பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் அந்த செய்திகளை, சுயமரியாதை சிந்தனை கருத்துக்களை சொல்லி பலரையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நம்முடைய அறிவியல் பேராசிரியர்கள் இங்கே வருகின்றார்கள். நிச்சயமாக அவருடைய உரையை நான் கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும், ஏனால் அமெரிக்காவில் ஒரு பெரியவர், ஒரு குண்டா இருக்கிறவர் ஒருத்தர் போறார், அவரோட ஒரு நண்பர் போறார். அங்கே அமெரிக்காவில் ஒரு போர்டு தொங்குது. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பவர்கள் இழைப்பதற்கு ஒரு நிவாரணம், ஒரு வைத்தியம் செய்வார். அந்த வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் பயிற்சி, $50 கூலி என்று சொல்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதிலே சிறப்பு வைத்தியமாக இருந்தால் $150. தன்னுடைய கூட இருந்த நண்பனை அழைத்துக் கொண்டு அந்த குண்டார், என்ன மாதிரி வச்சுங்களேன், குண்டாருக்கு போய் எங்க பேசுகிற பொழுது அந்த நிர்வாகி சொல்லுகிறார், $50 கட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். $50 கட்டிவிட்டு உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே என்ன தினவருடைய செய்தி சொல்கிறார். அங்கே ஒரு 16-15 வயது பெண் ஒன்று இருக்கிறது, அதை பார்க்கிறார். நீங்கள் அந்த பொண்ணை தொட வேண்டும், அந்த பொண்ணு உங்களுடைய தொடு அளவுக்கு வரமாட்டார்கள், நீங்கள் ஓடி பிடிக்க வேண்டும் என்றுதான் உத்தரவு. இதுதான் உங்கள் செய்தி. அந்த பையன் அந்த முண்டார்கள் போறார், போய் அந்த 16 வயசு பொண்ணை தொட போறார். அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனாக்கா நீச்சல் உடையில இருக்குது. அமெரிக்காவில் தான் இருப்பாங்க. நீச்சல் தான் அது கொஞ்சம் தூரம் போனா விட்டு ஓடுது, இவர் திரும்பி ஓடுறார், அது ஓடுது. இப்படி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடி கிடைத்ததுக்கு பிறகு அந்த நிர்வாகி வந்து உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பயிற்சி நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் சென்று வரலாம் என்று சொன்னதுக்கு பிறகு
இரவு போய் அவருடைய நண்பரும் படுத்து தூங்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை 50 டாலருக்கே எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு, 150 டாலர் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. உடனே மறுநாள் போய் அதே பயிற்சியாளர்கிட்ட போய் ஏற்கனவே வந்து 50 டாலருக்கு நான் பயிற்சி பெற்றேன், 150 டாலர் பயிற்சி நான் பெறுகிறேன் என்று பொழுது வாருங்கள் என்று அழைத்து சென்றார். அதே மாதிரி தான் செயல். பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு நீச்சல் குளம் இருக்கிறது. அங்கே போய் பார்க்கின்ற பொழுது ஒரு 90 வயசு கிளவி நிற்குது. இதே நிற்கிறோட இப்பொழுது என்ன செய்யுது என்றால், அந்த அம்மா உங்களை தொடுவாங்க, நீங்க அந்த அம்மா கைப்படாம ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு. 90 வயசு கிளவி பார்த்தாலே உயிரே போயிட்டு இவன் நினைச்சு வந்ததே வேற. அந்த இவனையே போய் 90 வயசு கிளவி போய் தொடப்படணும்னு இவன் வந்து ஓட ஆரம்பிச்சு அந்த அம்மா விடாம தந்துட்டு வந்தது. இப்படி ஒரு மணி நேரம் ஓடுறதுக்கு பிறகு அதற்கு பிறகு இந்த பயிற்சி முடிந்ததாக சொல்வார்கள். இது நகைச்சுவையாக சொல்ற வார்த்தைகளாக வந்து இப்படிப்பட்ட ஒரு சில நோய்கள். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குண்டாக இருந்தால் உடல் நோய் வரும் அல்லது உடம்பு குறைக்க வேண்டும் என்ற அறிவுகள் உள்ள ஆற்றல் உள்ள செயற்பாடாக நகைச்சுவையாக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு செய்தி. நான் எதற்காக சொல்ல சொன்னால், கூடி இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், நீங்கள் எங்கிருந்தோ வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஈட்டுகின்ற பணத்தை முறையாக அனுப்புங்கள். என்னை பொறுத்தவரையும் நான் அன்றாட பல பொதுமக்களை சந்திக்கிற வாய்ப்பு உள்ளவர். தினம் 200-300 பேர்கள் வந்து அவருடைய கஷ்டங்களை சொல்லி அல்லது அவருடைய தேவைகளை சொல்லி அவர்களை இந்த அரசின் மூலமாகவோ அல்லது எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாகவோ அல்லது எங்களுக்கு இருக்கிற பழக்கத்தின் மூலமாகவோ அதை நான் தீர்த்து கொடுப்பது வழக்கம். அப்படி வருகின்ற பொழுது பல செய்திகள். என்ன செய்தி என்றால், என்னுடைய கணவன் துபாய் நாட்டில் இருக்கிறார், குவைத்தில் இருக்கிறார், கத்தாரில் இருக்கிறார், பஹ்ரைனில் இருக்கிறார், அதே போல என்னுடைய மகன் அங்கே இருக்கிறார், என்னுடைய அப்பா அப்படி இருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற பொழுது அவருடைய அனுப்பிய பணம் அதை நான் ஒருவர் கொடுத்தேன். 5 காசு வட்டி தருகிறேன்னு சொன்னான். வட்டியும் தரவில்லை, கொடுத்த பணமும் தரவில்லை என்று சொல்லுகிறான். ஆக பரிதாபமான ஒரு செயல். இங்கே உழைத்து அனுப்புகிற, கஷ்டப்பட்டு அனுப்புகிற உங்களுடைய பணம், அந்த பணம் முறையாக செலவழிக்கப்படுகிறதா என்பதை தயவுசெய்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நான் சொல்வது ஏதோ ஆலோசனையாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. நடைமுறையில் பல குடும்பங்கள் படுகிற கஷ்டங்களை நான் சொல்லுகிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஏதோ இங்கிருந்து அள்ளிக்கிட்டு போறீங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த வெயில்ல, இந்த பனியில, இந்த சூழ்நிலையில, இந்த மண்ணுல, இந்த காத்துல நீங்களாம் எப்படி கஷ்டப்படுறீங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. யாராவது விளையாட்டு சம்பாதிக்கிட்டீங்கன்னா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க, அவர் கேட்கப்படாம பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிற அந்த கருத்தில் தான் அவர் இருக்கிறார்கள் ஒழிய உங்களுடைய உழைப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. உங்கள் உழைப்பை தெரிய அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும். அதை தெரியப்படுத்தினால் வேண்டுமானால் கூட அந்த பணம் கூட விரயமாகாமல் இருக்கலாம். உழைக்காமல் எதுவும் கிடைப்பதில்லை, உழைக்காமல் கிடைப்பது எதுவும் நிலைப்பதில்லை என்பதுதான் காரணம். அதனால கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள், உழைக்கிற பணம் முறையாக உங்களுடைய தாய் தந்தையில் சேர வேண்டும். நீங்கள் தாய் இல்லை என்றால் நாம் இல்லை. கருவறையில் நாம் கிடந்த அந்த தாய்க்கு நம்முடைய இல்லத்தில் ஒரு அறை கொடுக்க வேண்டும். அவருடைய இறக்கு வரையில் நாம் அவர் உதவியாக இருக்க வேண்டும். ஆனால் பல பேர் இருப்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இருக்கணும் என்று மனதில் அந்த எண்ணம் உண்டு. தன்னை ஈண்டெடுத்த தாயை நாம் நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் செயல்பட முடியாமல் சில சமயங்கள் போவது உண்டு. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற நீங்கள் முறையாக உங்களுடைய வருமானங்கள் முறையாக சேருகிற பணம் முறையாக வைத்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லது அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் அனுப்பிவிட்டு எங்கே சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்து வைங்கள். உழைப்பு ஒரு சில நேரங்கள் தான், ஒரு சில ஆண்டுகள் தான். மனிதன் வாழ்வில் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்றைக்கு இந்த இளைஞன், இன்றைக்கு நடுத்தர மனிதன், நாளைக்கு வயதானவன். நாளைக்கு வயதானதுக்கு பிறகு நேற்றைக்கு கிடைத்த பணம் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக வராது. அதுதான் உணவு வேண்டும். உணவு மட்டும்தான் மிகப்பெரிய உருகிய ஒரு பொருள். உணவில்லை என்றால் நாம் உழைக்க போறதே இல்லை. பசியம் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. அப்படி இல்லை நிலைமைக்கு நாம் உணவுக்காக தான் போராடுகிறோம். அந்த உணவுக்கு வீட்டுக்கின்ற பணத்தை முறையாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 4ஆம் ஆண்டு சங்கம் துவக்கத்திற்கு நானும் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் இருந்தாலும் கூட என் சேர்ந்த நிறைய முகங்களுக்கு எனக்கு தெரிந்து இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தமிழகத்துக்கு தேவைன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசியில் பேசலாம். முடிந்தால் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்பதை உத்தரவாதத்தோடு சொல்லி தமிழ் வாழ்க நன்றி.
நன்றி ஐயா. அடுத்தபடியாக வளநாடு கல்வி அறக்கட்டளையினுடைய எளிய அறிமுக உரையை அண்ணன் வளநாடன் அவர்கள் இப்போது உரையாற்ற இருக்கிறார்கள். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற பொதுமறை புலவர் ஐயர் வள்ளுவரின் கருத்து செறிவு மிகு குரலுக்கொப்ப வாழ்வின் பொருளுணர்ந்து ஈந்து இசைபட வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லுள்ளம் கொண்டோர் அனைவருக்கும் வளநாடு அறக்கட்டளையின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கல்வியையும் கல்வி சார்ந்தமைக்கு உதவிடும் நற்பண்பையும் கண்களின் இரு கருமணி என போற்றி அதுவே நற்றரமண நிலைநாட்டிய வள்ளல் குணம் கொண்டோர் வாழ்ந்து வாழும் செட்டி நாட்டின் மையமாய் திகழும் காரைக்குடியில் கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிறு தொண்டு கட்டளையே இந்த வளநாடன் கல்வி அறக்கட்டளை. நான் அதன் நிறுவனராகவும் கண்ணதாசன் புகழ் காவலரும் செட்டிநாட்டு மண்ணின் மைந்தரும் சில அறக்கட்டளை நிர்வகித்து திறம்பட செயலாற்றி வரும் மக்கள் கவிஞர் அருண் நாகப்பன் அவர்களை செயலாளராகவும் மதுரை ஊஏ விஜயகுமார், அருள் செபஸ்டின், திருமதி ஹெலன் போன்றோரை செயற்குழுவில் இணைத்துக் கொண்டு தொடங்கிய தினந்தொட்டு தொய்வின்றி இயங்கிடும் இந்த தொண்டு இயக்கம் தனது 3ஆம் ஆண்டினை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் நல்லடி எடுத்து வைக்கின்றது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் எளியோராய் இருந்தாலும் மனதில் ஏராளமான எதிர்கால எண்ணங்களை சுமந்து அல்லலுறும் கிராமப்புற மாணவ மாணவியருக்கு தம்மால் இயன்றதை ஈந்து வழிகாட்டும் நல்நோக்கோடு தொடங்கப்பட்ட இவ் அறக்கட்டளைக்கென குறிப்பிட்டு சொல்லும்படியான முன்பின் பின்னணிகளில் இல்லை எனலாம். பொருளை ஆதாரமாக கொண்டு சுழலும் இந்த இன்றைய வாழ்வியல் சூழலில் சிறு பொருளாதாரத்தையும் அதிக நம்பிக்கையையும் தன் முதலீடாக்கி தொடங்கிய இதன் பணி வியப்புக்குரியது. வளநாடன் கல்வி அறக்கட்டளை என கல்வி அறக்கட்டளையாக இது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கல்வியை கடந்து கருணையை தன் எல்லை கோடாக்கி களப்பணியை விரிவுபடுத்தியுள்ளது. ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்களுக்கு உதவிடத் தொடங்கி இரட்டை இலக்க எண்ணிக்கையை நிறைவு செய்திட நினைத்து ஆதரவற்றவர்களாகவும் செயலற்றவர்களாகவும் உணர்ந்து சோர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கும் தன் ஆதரவு கரங்களை நீட்ட முயன்றமையும் இங்கே முக்கியமெனலாம். வெறுங்கை கொண்டு முழவிட முடியாது எனும் முதுமொழியுணர்ந்து அறக்கட்டளையின் பணிக்குழு தன் நிதி தவிர்த்து தனி நிதிக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இலக்கிய ஈடுபாடும் கலை ஆர்வமும் கொண்ட கலைஞர்கள் இப்பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளமையால் அவர்கள் சார்ந்த எழுத்து பேச்சுக்களை மூலமாக பல மேடை நிகழ்வுகளை விளம்பரதாரர்களை கொண்டு நடத்தி அதன் மூலம் கிட்டும் நிதியை மேற்கூறிய நற்செயல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றது. அதற்கு உதாரணமாக 2 நூல்களுடைய வெளியீடும் அதன் விற்பனை தொகை மற்றும் கடந்த ஆண்டு குவைத்திலே நடந்த பட்டிமன்றம் மேலும் தாயகத்து மேடை நிகழ்வுகளை குறிப்பிடலாம். அத்தோடு நாணம் தவிர்த்து உதவி நற்புணம் கொண்ட உங்களை போன்றவர்களை நாடியும் அவர்கள் இன்முகத்துடன் தரும் பொருளுதவிகளை பெற்றும் நற்பணி தொடர முயல்கின்றது. குறிப்பாக இந்த நல்ல நோக்கத்திற்கும் முயற்சிக்கும் நிறைய உந்துதலும் உதவுதலும் கூடி வருவதனை உதவி செய்தோரின் பட்டியல் நீளம் இங்கே எங்களுக்கு உணர்த்துகின்றது. அந்த பட்டியலின் வரிசையிலே இந்த வளைகுடா நாடான குவைத்தில் வசிப்பவர்கள் நிறைய உள்ளனர். இதுவரை உதவிய அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை பிரார்த்தனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறக்கட்டளையின் தொடக்க விழா அன்று காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடந்தபோது அந்த விழாவிலே கலந்து சிறப்பித்த கவிஞர்கள் திரு பொன்னடியான், திரு முத்துலிங்கம், முனைவர்கள் ரவிபாரதி, திரு பாண்டியன், யாழநாதி, தொழிலதிபர்கள் முத்து பழனியப்பன், சிம்மம் கண்ணப்பன், மாவட்ட ஆட்சியாளர், உதவியாளர்கள், அரசியல் தூய்மையாளர்கள் துரை கருணாநிதி, சரஸ்வதி, மருத்துவர்கள் சுரேந்திரன், ரவிபாலா, மேலும் தமிழகத்து ஆளுமைகள் அத்தனை பேரின் ஆதரவும் ஆசியும் அரவணைப்பும் இன்றும் எங்களுக்கு தொடர்வதனை எண்ணி பார்த்து அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்கள் நன்றியினை தெரிவித்து வருகின்றோம். அத்தோடு 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவுமாக குவைத்தில் நடக்கும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்களையும் தமிழகத்தினுடைய தொழிலதிபரும் குடந்தை அன்பு மருத்துவமனையினுடைய நிறுவனரும் குடந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவரும் குடந்தை ஒன்றிய செயலாளருமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பழகன் அவர்களையும் வளநாடன் அறக்கட்டளை அன்போடு வரவேற்று மேலும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும் பெருந்தகையாளராகிய உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது. மேலும்
வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈவை என்ற எங்கள் நல்நோக்கு கொள்கையின் வாசகத்தை மனதிலே இருத்தி மனமகிழ்வோடு ஈந்துதவிய எங்களுடன் இணைந்து ஆதரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்தாழ்த்தி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இறையும் இயற்கையும் அனைவருக்கும் வளமும் நலமும் நல்க வேண்டி பிரார்த்தித்து முடிக்கின்றேன். இந்த உரையானது எங்களுடைய அறக்கட்டளையினுடைய செயலாளர் மக்கள் கவிஞர் அருண் நாகப்பன் அவர்கள் சார்பாக இங்கே வாசித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக இப்பொழுது வளநாடன் அறக்கட்டளையின் சார்பாக இங்கே தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஐயா பெரியார்தாசன் அவர்களுக்கு நிகழ்வு நிலவு பேரவையை அறக்கட்டளையின் நிறுவனர் அண்ணன் வளநாடன் அவர்கள் இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இங்கே சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற கும்பகோணத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவரும் ஒன்றிய செயலாளரும் கலைஞரின் அன்பு தம்பியும் எங்களுடைய தளபதியின் போர்வாளும் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரும் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கு நினைவு வேலையை மன்றத்தினர் அண்ணன் வளநாடன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். நன்றி. அடுத்தபடியாக பேராசிரியர் அவர்களுடைய சிறப்புரை. மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் நம்முடைய மனங்களை எழுத செய்யக்கூடிய சிறப்பு பேச்சிற்கு நான் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த அறக்கட்டளையை நல்ல முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் வளநாடன் அவர்களுக்கு என்னுடைய இந்த பொன்னாடையை பற்றி கௌரவிக்கின்றேன். அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு ரெண்டும் ஒன்றுதான். ஆங்கிலத்தில் இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மாலிட்டிஸ், அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் நேரடியாக ஒருவருக்கொருவர் மனத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்கிற ஒரு நுட்பமான ஒரு கூட்டத்துக்கு இன்ஃபார்மல் மீட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு இதுவரைக்கும் அப்படி இல்லை, ரொம்ப ஃபார்மலாக நடந்தது. இருந்தாலும் இனிமேலாக இருந்து என்னுடைய உரையில் ஒரு இன்ஃபார்மலாக, அதாவது நமக்கு உண்மையிலேயே பயன்படக்கூடிய விஷயங்களை உள்ளம் திறந்து நாம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நான் என்னுடைய சொந்த வேலையாக ரியாத் சென்று கொண்டிருக்கிறேன். வழியிலே நண்பர்களை நான் சந்தித்து அவர்களுடைய சில பேருடைய கவுன்சிலிங் என்று சொல்லுவோமே, மனோதத்துவ பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரியான காரணங்களுக்காக நான் வந்திருக்கேன். வர்ற இடத்துல நான் வர்ற செய்தி தெரிந்து ஐயா வளநாடன் அவர்கள் இந்த நிகழ்விலே என்னை இணைத்திருக்கிறார். ஆனாலும் வந்திருக்கிற ஒரு 60-62 பேர் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய ஐயா அவர்கள் பொதுவாக ஜெனரலைஸ்ன்னு சொல்லுவாங்களே, நாட்டு நடக்கும் தத்துவங்கள், அந்த மாதிரி பெரிய விஷயங்களை
அவருக்கே உரிய பாணியிலே அவர் சொன்னார். அதில் பாதி எனக்கு குழந்தை பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்குது. அப்படி ஒன்றும் நான் பெரிய ஆழமாக இல்லை. ஆனால் என்னுடைய துறை சம்பந்தமாக சில விஷயங்கள் நீங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது என்ற நோக்கில உங்களுக்கு தெரியன்னு சொல்ல முடியும். வடநாடன் இங்கே எத்தனையோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். கல்வி அறக்கட்டளை என்று ஒன்று தொடங்குகிற எண்ணம் அவருக்கு வந்தது. உண்மையிலே நம்ம அதை பாராட்ட வேண்டும். ஏன்னா அவர் இங்கே பணம் சம்பாதிக்கிறவர்கள் ஐயா சொன்ன மாதிரி வைக்க தெரியாமல் வெட்டா பொருளை வச்சுட்டு வீணா போகிறது எவ்வளோ பேர் இருக்கலாம். அப்படியும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய சொந்தத்துக்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வெளிநாட்டிலாம் உழைச்சி நிறைய பணம் சம்பாதிச்சு எங்கே வச்சாலும் தெரியாமல் சேர்த்து வைக்கிறேன். யாருக்கிட்டயோ கொடுத்தாங்க தவிர எவங்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு பழக்கம். எங்கள் ஊரில் ஒரு வைத்தியர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இந்த கருந்தேள் கொட்டிடுச்சுன்னா அதுக்கு மருத்துவம் பார்க்கணும் செத்து போயிடுவாங்க ஆள். ஆனால் அதுக்கும் ஒரு பச்சை மருந்து வச்சுருந்தாங்க அந்த வைத்தியர். ஆனால் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாராம். அது அந்த கருந்தேளுக்கு என்ன மருந்துன்னா அவரே ரகசியமாக அதை புரிஞ்சு அதை வாங்கி விட்டுருவாங்க. பல பேர் கேட்டு பார்த்தாங்களா, இது சொல்லியா என்ன மருந்துன்னு சொன்னீங்கன்னா பயன்படுறோம்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, பேர் சொன்னால் பலிக்காது. சித்த வைத்தியம் கடும் பத்தியம் பேர் சொன்னால் பலிக்காதுன்னு சொல்லி ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் அவர் போட்டுக்கோம், அவருக்கு தெரியும். அந்த கருந்தேளுக்கு தெரியுமா இவர் பெரிய வைத்தியம். அது பாட்டுக்கு அவருக்கு போட்டு போட்டோடனே அவருக்கும் விஷயம் வாயிலோட சொல்லும்போது அப்போ கூட கேட்டாங்களா அது என்ன மருந்து வைத்தியம் கடும் பேர் சொன்னால் பலிக்காது. அந்த மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இழக்கிறவங்களும் உண்டு, அதை வைக்க தெரியாமல் வச்சுட்டு சாப்பிட்றவங்களும் உண்டு. இந்த நம்ம தமிழில் தான் ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வைத்து இழக்கும் வன்கணவர் என்று ஒரு சொற்றொடர் இருக்கிறது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடு கட்ட மாநிலர்கள் முழுவதுமா யாரும் மாட்டாங்க எந்த மொழியிலையும். அதுவும் நல்லா பாராட்டுற மாதிரி இருக்கு. பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடு கட்ட மாநிலர்கள் கேளுங்கள். அப்புறம் நீ போகும்போது கூட வருமா பணமும் வரும் அந்த பாட்டு. அது வராது. மனிதன் சம்பாதிக்க வேண்டியது ரெண்டு தான். ஒன்று தன் தேவைகளை தீர்த்துக் கொள்கிற திருப்தி உணர்வு. அவனுக்கு ஒவ்வொரு மனிதனும் திருப்தி உணர்வு பெற வேண்டும். இரண்டாவது அடுத்தவர்களை திருப்தி கொடுத்து புகழ் பெற்று அதையும் கணக்கில் சேர்த்துக் கொள்வது. தற்கொலை கேஸு எங்கிட்ட ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாலே நெட்டில் பார்க்குற பழக்கம் இருக்கிறவர்கள் கூகுளில் போய் பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய பெயரில் தெரிஞ்சிருக்கும். 4 மாதங்களுக்கு முன்னால் நியூயார்க் நகரத்தில் எனக்கு ஒரு விருது தந்தார்கள். இன்டர்நேஷ்னல் சைக்காலஜி அசோசியேஷனில் சைக்கோமெட்ரிக் அவார்டு என்று. அதில் ஒரு விவரம் தந்திருந்தார்கள். அவங்க பெற்ற தகவல்களின் ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் ஒரு 1000 பேர் தற்கொலையிலிருந்து என்னால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு எனக்கு விருது தருகிறார். அவங்களுக்கு கிடைச்ச தகவல், அது வெள்ளக்காரர்களுக்கு பண்ணும் போதெல்லாம் அவங்க தகவலை சொல்லிடுறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு ஏதாவது செஞ்சு காப்பாற்றிட்டா அது காப்பாற்றப்பட்டவன் அடுத்தவனுக்கு சொல்லுவான். அவனை தப்பா நினைச்சுக்குவாங்க. சொல்றவங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. யாரும் சொல்றது இல்லை. அந்த விருது பெற்ற போது அந்த தற்கொலைக்காரர்கள் பல பேரை நான் காப்பாற்றினேன் என்று எனக்கு ஒரு பெரிய விருது வழங்கப்பட்டிருக்காது. அது என்னுடைய பெருமையை சொல்வதற்காக நான் சொன்னதாக நினைக்கக்கூடாது. இந்த தற்கொலை உணர்வு ஏன் வருகிறது என்ற கேள்வியை எழுப்பிக் கொள்வதற்காக இது சொன்னேன். மனிதர்களுக்கு எதற்கு தற்கொலை உணர்வு வருகிறது? எந்த புலியும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா தெரியல. நான் எல்லா புலியும் சேர்த்து தான் சொல்றேன். எந்த புலியும் தானா தற்கொலை பண்ணிக்காது. பூனை கூட தற்கொலை பண்ணிக்காது. மாடு தற்கொலை பண்ணிக்காது. பல்லி கூட தற்கொலை பண்ணிக்காது. தவறி விழுந்துச்சுன்னா செத்து போயிடுமே தவிர
பல்லி கூட பூனை வாயிலேயே ஏதாவது ஒரு மிருக வாயில மாட்டிக்கிட்டாங்க. பல்லி வாயில கரப்பாம்பூச்சி மாட்டிக்கிட்டா கூட தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமே தவிர கிருஷ்ணா ராமா மாட்டிக்கிட்டே சித்தலாம் அப்படின்னு அது காலாது. கரண்ட் கம்பியில மாட்டிக்கிட்ட காக்கா கூட தப்பிப்பதற்கு தான் போராட்டம் பார்த்துருக்கு. ஆனா அந்த மனிதன் மட்டும் செத்து அவ்வளோ ஆர்வம் மாட்டேன். அப்புறம் செத்துருவேன் ஏழு விஷயம் என்னத்துக்கு அப்புறம் செத்துறது இப்பதான் செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த உயிர் வாழுகிற மனிதன், இவ்வளவு வசதிகளை பெற்ற மனிதன் ஏன் மரணத்தை நோக்கி இவன் பயணிக்க விரும்புகிறான்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் என்று பார்த்தீர்கள் என்றால் கவனியை ஒரு பெருசாக சொல்லியிருக்கிறேன். அது இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்ததான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உணர்ந்து பாருங்கள் ஏன் நடக்கிறது இது. தன்னைத்தானே ஒருவர் அலட்சியப்படுத்தி கொண்டாலோ அல்லது பிறரால் அவர் அலட்சியப்படுத்தப்பட்டாலோ இந்த எண்ணம் வந்து தன்னைத்தானே அலட்சியப்படுத்திக் கொள்வது அல்லது தன்னை சார்ந்தவர்களாலே அலட்சியப்படுத்தப்படுவது, இந்த ரெண்டு நாளே தான் இந்த தற்கொலை உணர்வு வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் 4 கேஸ் 5 கேஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அது கிடைக்கலையா தற்கொலை பண்ணிக்கிட்டாராம், இது கிடைக்கலையா தற்கொலை பண்ணிக்கிட்டாராம், அந்த பொண்ணு கிடைக்கலையா தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம், இந்த காதல் தோல்வி வந்துருச்சான் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம், அந்த வேலை கிடைக்கலையா தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம், இவ்வளோ மார்க்கு எடுக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீ தற்கொலை பண்ணிக்கினா என்ன கிடைக்கும்? அது கிடைக்கல இது கிடைக்கலன்னா முயற்சி பண்ணா வேற ஏதாவது கிடைக்கும். தற்கொலை பண்ணா என்ன கிடைக்கும்? பணம் தான் கிடைக்கும். அதையும் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. 3 நாள்ல அதிகபட்சம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இப்படி எதுக்காக இந்த தற்கொலை உணர்வு வருகிறது? இப்போ மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். வைரமுத்தையனுடைய மாணவர் என்பது உங்களுக்கு சிலராவது அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக நாங்கள் 2 பேரும் உட்காந்து அவர் வீட்டில் சைவம் சாப்பாடுலாம் போடுவாங்க. அவங்க மனைவி சைவம், ஆனால் அவருக்கு அசைவம் சாப்பிட ஆசை. அதனால் நாங்கள் 2 பேரும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பெரிய மாஸ்டர்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு நாள் ரொம்ப இலக்கிய ரீதியாக சீரியஸாக கேட்டார், பேராசிரியர் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் பண்ணார். பல பேர் சந்தேகத்தை நீ தான் சினிமா பாட்டு தீர்த்து வைக்கிறேன், உடனே சந்தேகம் இல்லை, எனக்கு பெரிய சந்தேகம் பேராசிரியர். கற்பனையான சீதையினுடைய தண்ணீரை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கிறாரே கம்ப ராமாயணம் முழுக்க. யாரு? கம்பர். அவருடைய மகனே அம்பிகாபதியான், அமராவதியான், மகனும் மகனுடைய காதலியும். அவர்களுடைய காதலை பற்றி அவர் ஒன்றுமே எழுதலை. சீதையை பற்றி, அவங்க கண்ணீரை பற்றி, இவங்க காதலும் தோல்விக்காது. இந்த காதலை பற்றியெல்லாம் ஒன்றுமே எழுதலை. சீதையை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கிறாரு, வண்டி வண்டியா, லோடா. ஒரு 10 பாட்டாவது சொந்த மகன் அம்பிகாபதியையும் அவருடைய காதலி அந்த மல்லாடி பற்றி ஏதாவது எழுதிக்கூடாதா? ஒரு தகவலும் இல்லையேன்னு கேட்டார். நான் ரொம்ப சுலபமாக சொன்னேன், அவரெல்லாம் பெரிய கவிஞரியா, யாரு? அமர கவின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய கவிஞர்கள் வாழ்க்கைக்காக போராடுறவங்களை எழுதுவாங்களே தவிர தற்கொலை கேசுகளெல்லாம் பாராட்டி எழுத மாட்டாங்க. சீதை என்பது கற்பனை பாத்திரமா இருந்ததுங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேணாம். ஆனால் அவள் வாழ்க்கை முழுக்க போராடி இருக்கிறாள் என்பது தானே காட்டப்படுகிறது. அந்த போராடுகிற தன்மை உடையவரை ராமாயணமா எழுதியிருக்கிறார். பொசுக்குன்னு போயிட்டு இந்த தற்கொலை கேசுகளை தன்னுடைய விடையாளர்களாக எழுதுகிறார். போராட்டப்பட வேண்டியது எது என்று புரிகிறது அவங்களுக்கு? வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கும். அப்படி போராடும் பொழுது அந்த போராட்டத்தில் அமிழ்ந்து போகாமல் காப்பதற்கு பெயர் தான் உறவு. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். யாருக்கு எதற்கு முயற்சிக்கிறார்களோ அப்பொழுது கைதூக்கி அவர்களை விடுவதற்கு பெயர் தான் உறவு என்றால், இந்த தமிழர்களுக்கு இந்த உறவு மிக மிக குறைவாக இருப்பதால் தான் நாம் மீண்டும் மீண்டும் துயரத்தின் வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். 5000 ஆண்டு கால இலக்கிய பாரம்பரியம் இருக்கிற தமிழன்
மிக தேர்ந்தெடுத்த அறிவும் ஆற்றலும் உடையவனாய் கருதப்படுகிறவன், உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறவன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை போல உலகத்தில் எந்த மொழியிலாவது சொல்லியிருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க முடியுமா அவர்களால? அவ்வளவு அற்புதமாய் வாழ்க்கையின் நுட்பங்களை எல்லாம் அடித்து சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நமக்கு புறநானூறு, அகநானூறு, பதிட்டு 10, கலித்தொகை, 10 பாட்டு, 8 தொகை என்று ஏகப்பட்ட நூல்கள், தேவாரம், திருவாசகம் என்று எதை தொட்டாலும் இணைக்கிறது. இவ்வளவு கருத்துக்களை சொல்ல தெரிந்த ஒரு மொழியும் கேட்டு தெரிந்த அந்த மொழிக்காரனும் என்ன செய்யுதுன்னே தெரியலன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே எண்ணம் தமிழ்நாடு தான். நம்ம கிராமத்துல எல்லாம் ஒரு 3 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போற எல்கேஜி போற குழந்தைய நீ என்னம்மா ஆக போற அப்படின்னு கேட்டா நான் டாக்டர் ஆக போறேன் ஸ்டைலா சொல்லுவேன். இன்னொரு குழந்தைய கேட்டா நீ என்னம்மா ஆக போறேன்னா நான் வக்கீல் ஆக போறேன், நான் ஜட்ஜ் ஆக போறேன், நான் என்ஜினியர் ஆக போறேன்னு ஏதாவது சொல்லுவோம். அதே குழந்தை 20 வருஷம் படிச்சுட்டு பிரிவு போயிருப்பாங்களேன், நீ என்னம்மா ஆக போற, நான் என்ன ஆக போறேன்னு 3 வயசுல நான் அதாக போறேன் இதாக போறேன். வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறேன். கூர்ந்து கவனித்தால் வளர 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 தமிழர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மை மற்றவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்ற எண்ணத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுதான் தமிழருக்கு இருக்கிற இடர்பாடு. வாய்க்கிடையே பேசுவாங்க, தாயே பிள்ளைய சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் வேணாங்க, நீ நல்லா இருந்தா எனக்கு 1 பைசா உங்ககிட்ட எதிர்பார்த்தா நான் உன்னை வளர்த்தேன், நீ நல்லா இருந்தா போதுண்டா கண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சொன்ன வாய் ஈரங்காயத்துக்குள்ள கம்மாக்காய போய் மச்சுக்கு பொருள் வாங்கி கொடுத்துக்கிறோம். வாங்கி அனுப்பிடுவாங்க. பெத்த தாய் எனக்கு ஒரு கண்டத்துக்குள்ள வாங்கி ஒரு பிள்ளையா அப்படின்னு. அப்போ முதல்ல சொன்னாங்களே அது மெய்யா இது மெய்யா யோசிப்பாங்க. தாய்க்கே இந்த உணர்வு இருக்கிறது என்றால், அதே மாதிரி கணவனும் மனைவியும் திருமணமான புதுசுல கொஞ்சிக்கிறது ரொம்ப இயல்பா கொஞ்சிக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய விளக்கமெல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்ச வேண்டியதில்லை. உலக இலக்கியங்கள்ல இல்லாத அளவுக்கு எழுதி காட்டுகிறார் திருவள்ளுவரும் காமத்துப்பால்ல கணவனும் மனைவியும் எப்படி கொஞ்ச வேண்டும் என்று எழுதி காட்டுகிறார். அதே மாதிரி இடம்ப வழிகள் சிறப்பிரியார்த்தையும் எழுதி காட்டுறார். உலகத்துல எவனும் போர்டாலாம் பேசிட்டு மாட்டான். கட்டிட்டு வந்து மாசரு பொண்ணே பொண்ணே மாசற்றது தான். இதுக்கு வேற மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அலையடை பிறவா எங்கோ மலையடை பிறவா எங்கோ இஞ்சிக்கு பாஞ்சி எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கும் பாஞ்சி மாதாணி சேராத அளவுக்கு. ஆனா அது அப்படியே காப்பாத்தினானா மக்கானால எவ்வளோ ஆடினாலும் பின்னாலே. அப்ப இது என்ன ஆச்சு? மாசு பொண்ணே அவங்கி முட்டே காசு நிறையே கம்பி தேனி அதை எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தானே. வெள்ளக்காரங்க காதலிக்கிறான்னா பேசவே மாட்டான். பேசக்கூடாதுன்றதுக்கு தான் வாய நீயும் பேசாத அது வாய்க்கு சீல் வைக்கிறது. நீயும் பேசாத நானும் பேசல. அதுலயே ஒரு பாராட்டு தெரிஞ்சு போகும்னு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. என்ன வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு, அந்த மாதிரி நினைச்சுக்கணும். என் பொண்ணாட்டி என்னை ரொம்ப நேசிக்கிறான்னு இவர் நினைச்சுக்குவார். ஏன்னா அது வாயிலி சீல் வச்சு முடிச்சது. ஆனா இவன் பாராட்டி பாராட்டி ஆட்களே சாதாரண ஆட்களை கல்யாணம் ரொம்ப இருக்கிற கல்யாணம் அனுப்பிச்சுல மனைவி அந்த அம்மா அது ஒத்துக்கிட்டே இல்லை. எவ்வளோ அழகா இருந்தாலும் எந்த மனைவியும் ஒத்துக்கிட்டு நீங்களும் அழகா போறீங்க அந்த அம்மா. சரி அதே அவங்க இவங்க ஒத்துக்கிறான்னு பார்த்தா நீதான் அழுகுன்றான். 1/2 மணி நேரம் இந்த கேட்க நீதான் அழுகு நீதான் அழுகு
நம்ம சொல்றது பாருங்க, எனக்கு முகப்பதிவு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, உனக்கு அத்தனை அழகா இருக்கு, அதுக்கு சேர்த்து பாராட்டி கடைசியா இவ்வளோ பாராட்டி அப்புறம் வளராங்க. இது உண்மையாகவே கடைசி வரைக்கும் இந்த உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. 2 வருஷம் பொறுத்து அந்த மூதியடி எங்க போச்சு, அந்த சண்டை எங்க போச்சு, அந்த மூஞ்சிலே என்ன அர்த்தம் இருக்கு. கவனம் இங்க வேடிக்கை மாதிரி கொஞ்சம் கலகலப்பா இருக்கட்டுமேன்னு அது வேற வளமாக சொல்லிட்டு இருக்காரு. நல்லா நகைச்சுவையா பேசுறேன், நான் நகைச்சுவையெல்லாம் பேசுறேன், ஆனால் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவரை ஒருவர் அலட்சியப்படுத்துவது தமிழர்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பலன் கிடைக்கும் போது பாராட்டுவது, பலன் கிடைக்காத போது அலட்சியப்படுத்துவது, தூற்றுவது என்பது தமிழனுக்கு ஒரு தொடர்ந்த தொல்லையாக இருக்கிறது. ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஆந்திரர்கள், தெலுங்கர்களுக்கு அது இல்லை. பலன் கிடைத்தால் பாராட்டுவது, பலன் கிடைக்கலன்னா ஒதுக்கிறதுங்கிறது தெலுங்கர்கிட்ட இல்லை. குடும்ப வாழ்க்கையிலேயே கூட மலையாளிகள்கிட்ட அது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க பழகி இருப்பீர்கள். மராத்தியர்கள், குஜராத்தியர்கள் யாரிடத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழர்களுக்கு மட்டும் பலன் கிடைக்கிற வரைக்கும் நட்பு போல் நடிப்பது, உறவு போல் இருப்பது, பலன் கிடைக்காத போது கடுகாமல் இது அரசியல் பேசல, பொருளாதாரம் சமுதாயமா அது இதுலாம் நான் சொல்லல. குடும்ப வாழ்க்கையிலேயே இது நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் வாழ்க்கை என்பது எப்பொழுது 3 விதமாக இருக்கிறது. ஒன்று குடும்ப வாழ்க்கை, 2வது தொழில் வாழ்க்கை, 3வது சமூக வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வாழ்க்கையில் ஒருவன் முன்னுக்கு வர முடியும். யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா தப்பான்னு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சில தொழில்கள் செய்வதற்காக இவ்வளவு தூரம் அந்த பெரிய வேலைகள் செய்வதற்கு மேனேஜர் அவர் வந்தவங்களை பற்றி நான் சொல்லலை. இந்த லேபரா நம்ம ஊர்ல இருந்து இங்க வர்றாங்களே, எதுக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இங்கே சம்பளம் அதிகமா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே சம்பளம் அங்கேயே பெற முடியும். அவங்க மாமாவே ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, அவங்க சித்தப்பாவே தொழில் நடத்துகிறாரு, நாத்தனாரு ஓரவத்தி எல்லாரும் வசதியாக தான் இருக்கிறாங்க. இங்கே ஒட்டகம் மேய்க்கிற இடத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்து உடம்புக்கு சாவாங்க. கண்டபடி வெறும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஏமாந்து போய் உண்டா இல்லைங்களா? இது இவர்கள் விரட்டப்பட்டதற்கு யார் காரணம்? யோசிப்பார்கள், யார் காரணம்? அவர்கள் அந்த உறவுமுறைகள், அதாவது குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளாததுனாலே பொருளாதார வாழ்க்கையில முன்னேற முடியாமல் நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மோட்டை பார்த்துட்டு இந்த கஷ்டத்தோட அவன் வேலைக்கு போனா அவனால எதுவும் முன்னேற்றமான சிந்தனைகளை சிந்திக்க முடியலை. உலகத்தில் எந்த இனமும் சிந்தித்ததை விட ஆழமாக சிந்தித்து, திட்டமிட்டு சிந்தித்து நிறைய கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் தமிழர்கள் உலகத்தில். உதாரணத்துக்கு இந்த சப்மேரின்னு சொல்றாங்களே, நீர்மூழ்கி கப்பல், அதற்கான தத்துவத்தை கண்டுபிடித்தவர் தமிழர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் உயரமான கட்டடம்